வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 311 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டில். எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 312 ரெசிஸ்டன்ஸாக வச்சு 313 ஸ்டாப்லாஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நடந்தது என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே தொடர்ந்து மார்க்கெட் ஏற்றத்தோடு இருந்து நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணது மட்டும் இல்லாமல் 313 சப்போர்ட்டாக வச்சு தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாகவே இருந்து 316 பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் புதிய ஹையை க்ரியேட் பண்ணி 318.4 வரைக்கும் போயிட்டு இறுதியாக 316.65 க்ளோஸ் ஆகிருக்கு. முழுக்க நேற்று மார்க்கெட் பையர்ஸ் டாமினேட் பண்ண மார்க்கெட்டாகவே அமைஞ்சிருந்தது. ஆனால் நம்ம செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் கம்மியாக க்ளோஸ் பண்ணி தொடர்ந்து 312 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் மேலே போக முடியாமல் திணறிட்டு இருந்த காரணத்தினால நம்ம அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம நினச்சது நடக்கலை. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம்? இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 316 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் 316க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்க ஒரு காரணத்தினால நம்ம இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 312 ஸ்டாப் லாஸாக வச்சு 312 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். 311 ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருந்தால் கன்சர்வேட்டிவான ட்ரேடர், கம்மியாக பணம் இருக்கிறவங்க 314 வரைக்கும் வர வச்சு 14லேருந்து வாங்க ஆரம்பிங்க. 314 பக்கமாக அதுலேருந்து வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா 314 அப்படின்றது கடந்த சில நாட்களாக ஒரு நடுத்தர ட்ரேடிங் ஜோனாக மாறி இருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி காப்பர் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். காப்பர்ன்ற கமோடிட்டி சில சமயங்களில் மார்க்கெட்டில் அக்ரெசிவான பையிங்க்கு போகும். முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ட்ராப் ஆகி தான் மேலே பொறுமையாக ஏறும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பை பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 322, 326. மறுபடியும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர காப்பர் ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா காப்பர் ட்ரேடிங்கை இந்த 322, 26 ப்ரைஸ் ஜோன் இந்த கான்ட்ராக்டில் வர சமயத்தில் நம்ம ஆரம்பித்தோம். இந்த 22, 26 அப்படின்ற இந்த ஜோன் ரொம்ப முக்கியமான இடம் காப்பர் ட்ரேடிங்க்கு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ட்ரேட் பண்ணோம். இந்த இடத்துல ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.